வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். இன்றைக்கி நிறைய நம்ம சைபர் கிரைமில் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதில் இருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு தான் நாம் இந்த ப்ரோக்ராமே பண்ணிகிட்ருக்கோம். போன எபிசோடில் எப்படி சைபர் கிரைம் முதியவர்களுக்கு முக்கியம், முதியவர்கள் ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். இந்த எபிசோடில் சைபர் கிரைம்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இதை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கணுங்கிற விதத்தில் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் சார். சைபர் கிரைம்ன்றது நம்ம ஜென்ரலாக க்ரைம் பண்ணுற மாதிரி தான். ஒன்று திருடுறதோ, வீடை உடைச்சி பூட்டை உடைச்சி உள்ள திங்ஸை திருடுறதோ, கொலை பண்ணுறதோ, அடிக்கிறதோ, இதெல்லாம் க்ரைம். க்ரைம்னா தி ஸ்டேட் வில் கம் இன் டு பிளே. இப்போ ஒரு திருடுனா இல்லை பரவாயில்ல, திருடுனா பரவாயில்லன்னு நம்ம விட்டுட முடியாது. அப்போது ஸ்டேட் வரும். ஸ்டேட்டுனா கவர்மெண்ட் அந்த கேஸை எடுத்துக்கும். இது நார்மலாக நடக்கிற கிரைம்ஸ். ஆனால் சைபர் கிரைம்ன்றது ஒரு படி மேலே. சைபர் ரிலேட்டட், இன்டர்நெட் ரிலேட்டட் மாதிரி ஃப்ராட்ஸ் எல்லாம், மோசடி நடக்கிறதெல்லாம் சைபர் கிரைம் அப்படின்னு தனியாக ஒரு பிரிவு பிரிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனி போலீஸ் இருக்குது, அதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. என்னென்ன எவிடன்ஸ் அவங்க எப்படி எப்படி கோர்ட்டில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றது இருக்குது. இப்போ நார்மல் கிரைம்னா என்னப்பா, யார் பார்த்தாங்க, யார் அவனை அடித்தது பார்த்தாங்க, யார் அவனை குத்துனது பார்த்தாங்கன்னு அதை ரெக்கார்டு பண்ணி போடுவாங்க. ஆனால் சைபர் கிரைமில் அது மாதிரி யாரும் கிடையாது. யாரும் மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் இருக்கு. அதனால அதுக்காக மக்களை பாதுகாக்கிறதுக்காக சைபர் கிரைம்க்கு ரிலேட்டடாக நிறைய லாஸ் நிறைய சட்டத்திட்டங்களை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாட்டியும் கிரைம் ஆகாக அந்த சட்டத்திட்டங்களை அது புதுப்பிச்சு என்னென்ன மேட்டரை இன்னும் போலீஸு இன்வெஸ்டிகேஷன் பார்க்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அதனால இதுதான் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்றது. சார், சைபர் கிரைம்னு என்ன, ஆன்லைன் ஃப்ராடுன்னு என்ன, ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா? சைபர் கிரைம்ன்றது ஜென்ரல் குற்றம், சைபர் குற்றம். அதுதான் சைபர். அதுதான் ஆன்லைனில் நடக்கிறது கூட சைபர் கிரைம், ஒரு விதமான சைபர் கிரைம். ஆன்லைன்லேயே நிறைய சைபர் மெத்தடாலஜி இருக்குது. ஸ்டால்கிங், ஃபிஷிங், அது மாதிரி நிறைய டிஜிட்டல் அரெஸ்ட் அதெல்லாம் இருக்குது. சார், இன்றைய காலகட்டத்தில் இந்த சைபர் த்ரெட்ஸ், இந்த சைபர் அட்டாக்ஸ் நாலாபுறம் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. சார், இதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குங்க சார்? சார், இதில் முக்கியமாக 4 வகைகள் இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம பிரித்து பார்க்க முடியாது. சில டைமில் ஒரு டைப்பு இன்னொரு காம்பினேஷன் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். அது ஒரு கேஸை பொறுத்து இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ராடு இந்த வைரஸஸ், ரெண்டாவது ஃபிஷிங், மூணாவது ஐடென்டிட்டி தெஃப்ட், நாலாவது ஆன்லைன் ஃப்ராட்ஸ். இதுதான் பேசிக்காக 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சார், இன்றைக்கி ஆன்லைனில் நம்ம இருக்கும்போது வைரஸஸ்னால் என்ன மாதிரியான ஆபத்துகள் நமக்கு இருக்குங்க சார்? இது நம்ம காமன் வைரஸ் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி. இப்போ கோவிடில் வைரஸ் வந்ததுன்றாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் நம்ம ஃபோனில் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுடுவாங்க. இந்த வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம டேட்டாலாம் போயிடும். நம்மளுடைய டேட்டா அவங்களுக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் முதல்ல இதில் சொல்லியிருக்கேன், இது மாதிரி நம்ம ஃபோன் வாங்கிருச்சு என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணுன்ட்டு. அதில் இவ்வளோ விரிவாக சொல்லலை. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபோன் வாங்கினோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஆன்டி வைரஸ் போடணும். இப்போ இந்த ஆன்டி வைரஸ் போட்டிங்கன்னா யாராவது வைரஸை நம்ம இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன் பாதிக்காது. இதுதான் வைரஸோட இது. இந்த வைரஸ் போட்டுட்டு நம்மளுடைய மொபைலை முடக்கிடலாம், நம்ம யூஸ் பண்ணாமல் பண்ணிடலாம். வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதை எப்படி பண்ணுறாங்க சார்? இப்போது இந்த ஹோல் மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், இதெல்லாம் இன்டர்நெட்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
வைரஸை ஏற்றுறது ரொம்ப ஈஸி. இதிலெல்லாம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வைரஸை ஏற்றி விட்டுடுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் வாங்கினார், ஆன்டி வைரஸ் போடல. அவர் நினச்சார் எதுக்கு ஒரு 4000-5000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போடணும், என்ன ஆக போகிறது அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் இன்டர்நெட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒரு வாட்டி இன்டர்நெட்டில் போட்டு நீங்கள் டிலீட்டுன்னு போடலாம். ஆனால் அந்த சிஸ்டத்தில் எங்கேயாவது ஒரு சிஸ்டத்தில் அது ஒரு தங்கி இருக்கும். யார் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. யாராவது யூஸ் பண்ணலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இதை மாதிரி டீப் ஸ்டேட்டில் போய் அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணாங்க. அதனால் நம்ம அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதோட நம்ம அது நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது வந்து ஒரு 10 நாள் கோர்ஸ் போட்டு நம்ம சொல்லலாம். பட் நமக்கு வந்து நம்ம எல்டர்லி பீப்புள் என்ன பண்ணணும்னா, வைரஸ் ஆன்டி வைரஸ் போட்டால் மெக்கஃபே இருக்குது, நிறைய இருக்குது. 4000-5000 பர் இயர் 5 டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அதுலெல்லாம் கூட அந்த இது பண்ணால் நமக்கு இந்த வைரஸஸோட பாதுகாப்பு ரொம்ப கரெக்டாக. ஆனால் எப்படி வந்து இந்த வைரஸ் இன்ஜெக்ட் ஆகுது? இப்போது ஒரு ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் இருந்தார். அவர் ஃபோன் வாங்கினார், ஆனால் வைரஸ் இது போடலை. எதுக்கு ஆன்டி வைரஸ் போடணும்? நம்ம கையில் தானே இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நம்ம தானே ஆப்ரேட் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் தெரியும், டெக்னிக்கலி குவாலிஃபைடு என்னால் தெரியும் அப்படின்ற ஒரு திருட நம்பிக்கையில் என்ன பண்ணாருன்னு அதை போடலை. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வைரஸ் உள்ளே வந்த உடனே அவர் ஃபோன் யூஸ் பண்ண முடியல, ஃபோன் டவுன் ஆகிடுது. முக்கால்வாசி கேசஸில் வந்து ஏதாவது ஒரு லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்க, அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்டேட் ஆகலை, ஆதார் கார்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் சரியாயிடும், நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரலாம். அது மூலமாக நம்ம அந்த தெரியாமல் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணோன்னா வைரஸ் உள்ளே வந்துடும். 1, 2 அதே மாதிரி ஓடிபி கூட கேட்டு அந்த மூலமாகவும் வரலாம். இல்லை ஒன்றும் இல்லாமல் சில ஹேக்கர்ஸ் மூலமாகவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சார், இப்போது லிங்க் கிளிக் பண்ணால் வைரஸ் டவுன்லோட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே லிங்க் தானே, எல்லாமே லிங்க்கில் தான் வருது. அப்போ எப்படி இது வைரஸ் உள்ள லிங்க், இது வைரஸ் இல்லாத லிங்க்னு தெரிஞ்சுக்கிறது? வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு லிங்க் வருது. இப்போ லிங்க் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்து இந்த லிங்க் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸிங் பேங்க் கிட்ட இருந்து வந்ததுன்னு நினச்சிங்க, பேங்க் லிங்க் அனுப்ப மாட்டாங்க யாருமே. இப்போ வந்து பேங்க் ஆகட்டும், ஏதாவது நிதி நிறுவனங்களாகட்டும், இல்லைன்னா மற்ற நிறுவனங்களாகட்டும், லிங்க்கை அனுப்பவே மாட்டாங்க. ஒன்று லிங்க் எப்போ வரும்னா, சப்போஸிங் நீங்கள் யாராவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏதாவது பணம் பே பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும், நீங்கள் வந்து பேங்க்கெல்லாம் போய் பண்ண வேண்டியதில்லை, நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அப்புறம் லிங்க் அனுப்புவாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து எப்படி ஜெனரேட் ஆகிறதுன்னா, நம்ம இனிஷியேட் பண்ணி லிங்க் வருது. நம்ம இனிஷியேட் பண்ணாத விஷயங்களில் லிங்க் வந்ததுன்னா அதை தொடவே கூடாது. இப்போ ஜிபேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பை மிஸ்டேக் உங்களுக்கு 500 rupees அனுப்பிச்சிட்டோம், அதனால நீங்கள் இந்த திருப்பி இந்த ஃபோனுக்கு அனுப்புங்கன்னுவாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் சொல்லணும், இது மாதிரி பேங்க்குக்கு போங்க, பேங்க்கில் போய் நீங்கள் செட்டில் பண்ணிக்கோங்க, நான் ஒரு லிங்க்கு இது பண்ண மாட்டேன்னு சொல்லி. அடுத்ததாக ஃபிஷிங் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னங்க சார்? ஃபிஷிங்ன்றது வந்து மீன் பிடிக்கிற மாதிரி, அத்தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள், அது என்ன விஷயமா இருந்தாலும் இருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ வந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வந்து நம்மளை இன்டியூஸ் பண்ணுவாங்க. இன்டியூஸ்ன்னு நம்மளை சொல்ல வைப்பாங்க.
நம்ம வந்து அது சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்தது வந்து கரெக்டு ஆளுகிட்டேருந்து வந்ததா, பேங்க்லேருந்து வந்ததா அப்படின்னு நம்ம அதை வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபை பண்ணாமல் நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம், அதை யூஸ் பண்ணி எந்த விதமான மோசடியும் பண்ணலாம். ஏதாவது பண்ணலாம், பண விஷயத்தில் இருக்கலாம், ஸ்டால்கிங் பண்ணலாம், இல்லைன்னா க்ரைமில் நம்மளை மாட்டி விடலாம், ஏதாவது பண்ணலாம். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு லேடிக்கு வந்து ஒரு அந்த ரிட்டையர்ட் டீச்சர் என்னமோ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மணி வந்திருக்கு, ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க இமெயிலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவும் பார்த்தாங்க, சரி ஏதோ ப்ரைஸ் வந்திருக்குன்ட்டு அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணாங்க. இல்லைன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. உங்கள் பேங்க்கில் நாங்கள் கிரெடிட் பண்ண போகிறோம். முன்னெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கு $50,000 இந்த பேங்க்கில் உங்களுக்கு கிரெடிட் ஆக போகிறது, இந்த பேங்க் கிரெடிட் ஆகிறதுக்கு நாங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும், ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, பிரான்ச்சு எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அதனால் பாதிப்பு இருக்கும், இருக்காமலும் இருக்கலாம். அப்சல்யூட்லி சார். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி தூண்டில் போட்டு நாம் மீன் பிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்மகிட்டயே விஷயத்தை கேட்டு நம்மளையே மாட்டி விடுவாங்க, அதுதான் ஃபிஷிங். கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி தூண்டில் போட்டு நம்ம மீனை பிடிக்கிறோமோ அதே மாதிரி நம்மக்கிட்டேயே விஷயத்தை கேட்டு நம்மளையே மாட்டி விடுவாங்க, அதுதான் ஃபிஷிங். நம்மளோட பாஸ்வேர்டு ஏதாவது இருக்கா, எனிதிங், என்ன விஷயமாவது இருக்கலாம். சார், அடுத்தது 3வதா ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஐடென்டிட்டி தெஃப்ட்ன்றதை வந்து நம்மளுடைய விஷயங்களை அவங்க ஏதாவது ஒரு மெத்தடில் நமக்கு அறியாமையே நம்ம அந்த மெத்தடை கொடுத்துடுவோம். இமெயிலில் கொடுப்போம், இல்லைன்னா வேறு எதாவது ஃபேஸ்புக்கில் போடுவோம். அதெல்லாம் வந்து அவங்க நமக்கு தெரியாமல் இருக்கிற விஷயத்தை அவங்க கிரகிச்சிட்டு அந்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம எங்கே இருக்கோம், நமக்கு எவ்வளோ சேலரி வந்தது, நான் ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கினேன், நான் இவ்வளோ ஆபரணம் வாங்கினேன், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு ஊக்கம் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம பாஸ்வேர்டு என்னன்னு கேட்பாங்க, நம்ம கஸ்டமர் ஐடி என்னன்னு கேட்பாங்க, பேங்க் கஸ்டமர் ஐடி என்னன்னு கேட்பாங்க. அது ஏதாவது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுத்து அந்த விஷயத்தை கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்க மாட்டாங்க, உங்கள் பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஐடென்டிட்டி என்ன, உங்கள் இது என்னன்னு கேட்க மாட்டாங்க. இது மாதிரி நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க போகிறோம், அதனால உங்கள் விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு they will ask for it. சார், சில சமயம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம பார்க்குறோம், நண்பர்கள் வந்து என்னோட ப்ரொஃபைல் ஹேக் செய்யப்பட்டு விட்டது, வேறு யாரோ என்னோட ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அதுவும் ஐடென்டிட்டி தெஃப்டில் வருமா சார்? எஸ், அதுவும் ஐடென்டிட்டி தெஃப்டில் வரும். நிறைய கேஸில் வந்து ஃபேஸ்புக் வந்து சில டைமில் ஹேக் பண்ணுவாங்க. சில டைமில் உங்களை வந்து அர்ஜென்ட்டாக மணி வேணும், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அதனால எனக்கு பைசா வேணும் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லேருந்தே ரிக்வெஸ்ட் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும், இது கரெக்டாக வந்ததா, இது வந்து நிஜமா இல்லைன்னா பொய்யான்ட்டு வந்து நம்ம யார்கிட்டேருந்து வந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வருதோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இமெயிலையோ ஏதாவது கேட்டுட்டு அப்புறம் உதவி பண்ணணும். சில டைமில் நிஜமாகவே உதவி கேட்குற ஆளுங்க இருப்பாங்க, பட் முக்கால்வாசி வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ராடாக தான் இருக்கும். அதனால தான் இந்த என்னுடைய ஒப்பீனியன், இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம இன்வால்வே ஆகக்கூடாது. நம்ம போயிட்டு நமக்கு என்னமோ நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், நான் பென்ஸு கார் வாங்கினேன், இதெல்லாம் நம்ம வந்து இந்த மக்களுக்கு வந்து நம்ம அறிகுறி கொடுக்குறோம். இதெல்லாம் இருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம். நம்மளை எவ்வளோக்கு முன்னெல்லாம் ஃபோட்டோஸ்ன்னு வரும், அந்த ஃபோட்டோஸ் வந்து யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் காட்டுவோம், மேரேஜ் ஃபோட்டோஸ் இது மாதிரி. இப்போ அதெல்லாம் போய் எல்லோரும் போய் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அது வந்து பெருமையாக ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். ப்ராபபிளி நாங்கள் சீனியர்ஸ்னால நாங்கள் அது மாதிரி கன்சர்வேட்டிவாக இருக்கிறோன்னு நிறைய பேர் நினைக்கலாம், பட் அது பெட்டர்னு எங்களுக்கு தோன்றது, இல்லைன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடும். சார், 4வதாக நீங்கள் சொன்னது
ஆன்லைன் ஃப்ராடு? ஆன்லைன் ஃப்ராடுன்னு தனியாக சொல்கிறது எதுன்னா, இப்போ பேங்க்கில் இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியோ ஏதாவது ஒன்று வரும். அது வந்து இதெல்லாம் ஆன்லைன் ஃப்ராடு. எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பேங்க்குன்னா முன்னெல்லாம் ஒரு பேங்க் கனரா பேங்க் .comனு வரும். அப்போ நம்ம நினைப்போம் ஓகே திஸ் இஸ் ஜென்யூன் தானே. இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய ஃப்ராட்ஸ் நடந்ததுனால canbank.bank.com or .inன்னு போட்டிருக்காங்க. அது வந்து வேறு யாராலையும் அந்த வெப்சைட்டை உற்பத்தி செய்ய முடியாது. இட் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். அதனால் அதுலேருந்து வந்ததான்னு பார்க்கணும். அப்புறம் நிறைய வந்து இது மாதிரி ஆன்லைன் ஃப்ராடு வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் டிஷர்ட் வந்து லாக்கோஸ்டா டிஷர்ட் 50 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. அது நிஜமா இல்லையா? இப்போ நீ கேட்கலாம், இது எப்படி நிஜமா இல்லையான்னு எப்படி தெரியறது? ரொம்ப சிம்பிள். கூகுள் இஸ் த கூகுளுக்கு போங்க. தேர் இஸ் அ மெசேஜ் தட் லாக்கோஸ்டா இஸ் கிவிங் டிஷர்ட்ஸ் ஃபார் 50 ரூபா. இது நிஜமா அப்படின்னா அது உடனே சொல்லிடல, இது ஃப்ராடு, இதுக்கிட்டே போகாதுங்கன்னு சொல்ல. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே நடக்கிறது. நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணால் அது ஃப்ரீயாக கொடுக்குறேன், அது பர்ச்சேஸ் பண்ணால் இது ஃப்ரீயாக கொடுக்கோன்னு நிறைய சிலது நிஜமாகவும் இருக்கலாம். சில ஆஃபர்ஸ் வந்து பட் முக்கால்வாசி ஆஃபர்ஸ் இப்போ கொஞ்சம் நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ ஒரு லாக்கோஸ்டா டிஷர்ட் வந்து 1500-2000 rupees இருக்கும். அது 50 rupees or 100 rupeesக்கு எவனாவது கொடுப்பானா? அதை கொடுத்தாலும் அது ஜென்யூனாக இருக்குமா? அதனால வெரிஃபை பண்ணணும். அதுதான் அகெயின் நான் சொல்கிறது, ரொனால்ட் ரீகனோட கோல்டன் ஸ்டேட்மெண்ட், ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நம்புங்க, ஆனால் அது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். சார், இதில் வந்து எல்லோருமே பாதிக்கப்படுவாங்க தானே, இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களா? ஜென்ரலாக யாராவது பாதிக்கப்படலாம். இப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இன்ஸ்கிட்டே கேட்பீங்க, அவேர்னஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரலி கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுதான் ஃபேக்ட். ஆல்சோ நிறைய பீப்புள் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நீங்கள் போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, யாராவது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து சார் என் ஃபோனு கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆகிடுது சார், இந்த உங்கள் ஃபோன் கொடுங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணணும்னு வாங்க. அப்போல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம ரொம்ப தாராளமான ஆளாக இருக்கலாம், ஆனால் அதில் வந்து ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன்னா அவர் யாருக்கு ஃபோன் பண்ணுறாருன்னு தெரியாது. இவர் யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணாலோ, முக்கியமாக டெரரிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் நாளைக்கு 3வது நாள் போலீஸ் வில் கம் அண்ட் கொஸ்டினஸ், நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? அப்போ சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, நான் யாருக்கோ கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அப்போது நம்மளுக்கும் அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம், இன்வால்மெண்ட் இல்லைன்னா. பட் இந்த டிஃபிகல்ட்டி, மன உளைச்சல் அதெல்லாம் இருக்கும். அதனால அது நம்ம பண்ணுங்க. சார், சைபர் த்ரெட்னா என்ன, அது எப்படி முதியவர்களை குறிப்பாக பாதிக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த விளக்கங்களை கொடுத்தீங்க சார். நிச்சயமாக இதை பார்க்கும் அனைவருக்கும், குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். நாம் வந்து இப்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் தான், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயன்படும்படியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, நன்றி. பூங்காற்றுக்கு நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்னென்னா, நம்ம வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விஷயமெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. நம்ம இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் நம்ம மக்களையும் நம்ம காப்பாற்றிக்கணும். பணத்தை எல்லாம் வீணாக மோசடி ஆகக்கூடாது. வேறு எந்த பிரச்சனையிலையும் நம்ம பணம் மாத்திரம் இல்லை, வேறு எந்த பிரச்சனையிலையும் நம்ம மாட்டக்கூடாமல் இருக்கிறதுக்கு இது சில நுணுக்கங்கள். இன்னும் வரப்போகிற நிகழ்ச்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். நன்றி சார். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.